ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. நீ சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்கும், எல்லாம் எனக்கு தான் தெரியும். லக்ஷ்மி இது ரொம்ப பேலன்ஸ்டா, ரொம்ப நாசூக்கா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். பிரசாந்த் கிஷோரும் விஜயும் சந்திக்கிற இந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, இது முதல் சந்திப்பே கிடையாது. கிட்டத்தட்ட வந்துட்டு இது 3வது நாளாவது சந்திப்பா கூட இருக்கலாம். டிஎம்கே ஜெயிச்சதுக்கும் அவர் தான் காரணம். ஆனா அவரு நின்று ஜெயிக்க முடியல. இவ்வளோ ஊருக்கே பண்ணவர் வந்துட்டு அவரால் நின்று ஜெயிக்க முடியல. ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் தான் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரசாந்த் கிஷோருடைய வேலையை அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கட்சிக்கு வந்துட்டு அவர் தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் மேல நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அவர் பேசுறது வெளியில லீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் இருக்கு. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு டிஎம்கே கேம்ப்ல இருந்தவர். டிஎம்கே கேம்புக்காக டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணவர். 3 எலெக்ஷன்ல தான் வந்து சிஎம் ஆக முடியும். இந்த 2027 விஜயே சிஎம் ஆக முடியாதுன்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். டிஎம்கேவை பத்தி பிரசாந்த் கிஷோருக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்போ வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்க, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், அடுத்து நாங்கள் வந்துட்டு அந்த கட்சிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ போன எலெக்ஷன்ல வந்துட்டு டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு 300-400 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா அதையே டபுளாவோ இல்லை எக்ஸ்ட்ராவோ இல்லை வேற ஏதாவது ஒரு நிலையில கொடுக்கும்போது இன்னொரு கட்சிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் வந்து டிஎம்கே பிரசாந்த் கிஷோரால ஜெயிச்ச கட்சி கிடையாது. இல்லை, அதாவது விஜய்க்கு வந்துட்டு அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு அரசியலை தாண்டிய ஒரு அறிவாளி. அவர் நீங்க அனுபவம் இல்லைங்கிறதுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு அறிவாளி. அப்பாவாவே இருந்தா கூட தனக்கு செட் ஆகல இல்லை தன்னுடைய கெரியருக்கு எங்கேயாவது பங்கம் வந்துடும் அப்படின்னா ரொம்ப நாகரிகமாக அழகாக நகட்டிட்டு வேற ஒரு ஆளை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையான அறிவாளி தான் விஜய். கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் 12 வகைப்படும். சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஆகாயம் சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அதாவது இப்போ பரபரப்பாக ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஊரில் டிவிகே கட்சியுடைய தலைவர் விஜய் சார் வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக மீட் பண்ணியிருப்பாங்க? இல்லை அவரோட கட்சிக்காக இவர் வந்து இப்போ அடுத்து பிஆர்ஓ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து கட்சிக்காக பண்ணுவாங்களோ அப்படின்லாம் ஒரு டவுட் இருக்கு. பிரசாந்த் கிஷோரும் விஜயும் சந்திக்கிற இந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, இது முதல் சந்திப்பே கிடையாது. கிட்டத்தட்ட வந்துட்டு இது 3வது நாளாவது சந்திப்பா கூட இருக்கலாம். விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொல்லப்பட்டு இருந்த காலத்திலிருந்தே, அதாவது வந்துட்டு அந்த நெய்வேலி இஷ்யூக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சர்க்கார் படம், அப்புறம் நெய்வேலி இஷ்யூ, இப்படி ஒவ்வொரு இஷ்யூக்கு அப்புறமும் வந்துட்டு ஏதோ ஒரு நிலையில வந்து அந்த காலகட்டங்கள்ல இருந்தே வந்துட்டு விஜயும் பிரசாந்த் கிஷோரும் ஏதோ ஒரு தருணத்தில் சந்திச்சுக்கிறாங்க. அந்த சந்திப்பு வந்துட்டு மோஸ்டா வந்து அரசியல் ரீதியான சந்திப்பா இருந்தா கூட வந்துட்டு அது நட்பு ரீதியான சந்திப்பு. பிரசாந்த் கிஷோர் பனையூர் வந்தார், விஜயை சந்தித்தார்ன்ற மாதிரியான மேம்போக்கான ஒரு நிலையில இருக்கும். சொல்லப்போனா விஜய் வந்துட்டு அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோரை இதான் முதல் தடவை சந்திக்கிறார்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்மை காலங்களில் பிரசாந்த் கிஷோர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் மாறி அவர் ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு எலெக்ஷன்ல நின்றாரு, அப்புறம் தோத்தாரு, இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரியும் இருக்குன்னு வைங்களேன். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மேபி திருப்பி அவருக்கு தோணி இருக்கும். அதாவது எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, கோச்சஸ் டசன்ட் பிளே அப்படின்னாங்க. நல்லா கோச் பண்றது விளையாட மாட்டாரு, நல்லா விளையாடுறவருக்கு கோச் பண்ண தெரியாது. இது மனிதனுடைய இயல்பு. பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நிறைய கட்சிகளை ஜெயிக்க வச்சிருக்காரு. டிஎம்கே ஜெயிச்சதுக்கும் அவர் தான் காரணம். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஆனால் அவர் நின்று ஜெயிக்க முடியல. இவ்வளோ ஊருக்கே பண்ணவர் வந்துட்டு அவரால் நின்று ஜெயிக்க முடியலன்னு வைங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு மீண்டும் வந்துட்டு இப்போ விஜய் இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு வளர்ந்து வரக்கூடிய அரசியல்வாதி அப்படிங்கிறத தாண்டி ஆல்மோஸ்ட் வந்துருவாரு, இன்னைக்குலனா கூட அடுத்த எலெக்ஷன்ல வந்துருவாருங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங் வந்துட்டு விஜய்க்கு இருக்குங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுது. குறிப்பா விஜய் மேல வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய ஈர்ப்பு என்ன அப்படின்னா, அரசியல் சார்ந்த மனிதர்கள் எல்லாருக்குமே நம்மளை விஜய் கூப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்மள அந்த கட்சியில சேர்த்துட்டா நல்லா இருக்குமே. ஏன்னா அண்மையில வந்துட்டு ஒரு பிஜேபியை சார்ந்த ஒரு ஸ்பீக்கர் வைங்களேன், ஒருத்தர் பேசுறாரு, எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு சகட்டு மணிக்கு விஜயை திட்டுறாரு, விஜயை பத்தி டிவிகே பத்தி பேசுறாரு, சின்ன பசங்க சில்லற பசங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுறாரு. முடிச்சுட்டு கடைசியில் பர்சனலாக ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்டு, சார் ஏன் சார் இவ்வளோ திட்டுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லுவாரு. கூட மாட்டுறாரு, என்னென்ன தெரியல, கூப்பிட்டா போட மாட்டோமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நிறைய இடங்கள்ல. ஸோ இப்போ எல்லாருக்குமே என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த கட்சியினுடைய ஏதோ ஒரு அங்கமாக இருக்கணுங்கிற ஒரு விருப்பம் ஒன்று வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இன்றைய தேதியில் வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலை வந்துட்டு ஒருத்தர் உள்ள வந்து பார்க்குறாரு அப்படின்னா விஜயை தவிர்க்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு விஜயே கூப்பிட்டு சந்திச்சிருக்கலாம். இல்லை பிரசாந்த் கிஷோரே வந்துட்டு, சார் உங்களை நான் பார்க்கணும், சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, சில விஷயங்கள் இப்படி பண்ணால் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை கூட வந்துட்டு இந்த சந்திப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் தான்
இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரசாந்த் கிஷோருடைய வேலையை அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த கட்சிக்கு வந்துட்டு அவர் தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் மேலே நிறைய சர்ச்சைகள் இருக்கு, அவர் பேசுறது வெளியில லீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் இருக்கு. இதெல்லாம் ஏன் நம்ம வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவரு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவர், நம்ம ஊருக்காரு அப்படின்னும் போது அவர் என்ன ஆயிடுது அப்படின்னா, நிறைய இடங்கள் அவரை பற்றின ரகசியங்கள், அவர் பேசக்கூடிய ரகசியங்களை வந்துட்டு லீக் ஆகுதோங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் வந்துட்டு விஜய்க்கு உண்டு தான். ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு வெளியில நார்த்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வரோம், டோட்டலாக வந்துட்டு ஒரு விதமான ஒரு தொடர்பில்லாத ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் விஜய்க்கு இருந்தால் கூட, இதில் இன்னொரு மேட்டர் என்னவா இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு டிஎம்கே கேம்பில் இருந்தவர், டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணவர். பட் இன்னைக்கு இருக்கிற ஆதவ அர்ஜுனாவே வந்துட்டு டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணவர் தான் வைங்களேன். சொல்லப்போனால் வந்துட்டு போன எலெக்ஷனில் வந்துட்டு ஆதவ அர்ஜுனா அண்ட் பிரசாந்த் கிஷோர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணி தான் வந்துட்டு டிஎம்கே கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆட்சிக்குங்கிற இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்கால இருக்காரு அப்படின்னும் போது, சார் லாஸ்ட் டைம் வந்துட்டு டிஎம்கேக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், திருப்பி வந்துட்டு பிகேவை கூப்பிடுவோம், பிரசாந்த் கிஷோரை கூப்பிடுவோம், அவர் எக்ஸ்ட்ரானரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சிருக்காரு, அவரோட சேர்ந்து நாம சில விஷயங்களை வந்துட்டு பயணிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா ஷுவர் ஷார்ட்டாக 2026 வந்துட்டு, அதாவது 2026 விஜய் ஜெயிக்கிறாருங்கிறது ரெண்டாம் பட்சங்க. மேக்ஸிமம் ஒரு 3 சீட்டு 4 சீட்டு இல்லை 5 சீட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு எம்எல்ஏ சீட்டை சொல்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்த தேர்தலில் வந்துட்டு எதிர்கட்சி ஆகிடலாம், அதுக்கு அடுத்த தேர்தலில் வந்துட்டு சிஎம்மாவே ஆகிடலாம். இது அதாவது விஜய் சிஎம் ஆகுறதுங்கிறது வந்துட்டு 3 எலெக்ஷனுடைய கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 எலெக்ஷனில் தான் அவர் வந்துட்டு சிஎம் ஆக முடியும். இந்த 2027 விஜயே சிஎம் ஆக முடியாதுன்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக ஒரு எதிர்கட்சிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துட முடியாதாங்கிற இந்த ஒரு ஏக்கம் வந்துட்டு விஜய் கட்சிக்கு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படின்னும் போது அதை வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சு நம்ம எப்படியாவது கொண்டு வர முடியுமா, ட்ரை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு உந்துதல் தான் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் பனையூரில் சந்தித்ததற்கான அதனுடைய பின்னணி. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களா, மேபி வந்து பிரசாந்த் கிஷோர் இப்போ விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்து அடுத்தடுத்து அவரோட பொலிட்டிக்கல் விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா, டிஎம்கேவை பற்றி பிரசாந்த் கிஷோருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் அவர் டிஎம்கே சப்போர்ட்டராக இருந்தாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் இப்போ வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது டிஎம்கேக்கு ஒரு பெரிய இதுவாக தானே இருக்கும், இழப்பாக தானே இருக்கும். இல்லை இழப்பு தான், பட் ஆனால் அது சப்போர்ட்டர் அப்படிங்கிறத விட இவங்க எல்லாருக்கும் இவங்களோட காமன் ஒர்க்கே என்னன்னு தெரியுமா, நார்மலாக வந்து ஒரு கட்சியை வந்துட்டு எந்தெந்த இடத்துல எப்படி நிப்பாட்டி என்னென்ன விஷயங்கள் பண்ணால் ஜெயிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக உண்டுன்னு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வகுத்து அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக கொண்டுட்டு வர்றது தான் எங்களுடைய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டும் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு வேலையும் கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப போகிற பக்கம் ரொம்ப சாதாரணமாக அன்றைக்கி இருக்கக்கூடிய பெருங்கொண்ட அரசியல் தலைவர்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எப்போ இதெல்லாம் டிஜிட்டலைஸ் ஆச்சோ, யூடியூப்னுடைய வருகை வந்துட்டு பயங்கரமாக பூம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஒரு டீம் ஒன்று உள்ளே வந்து இதெல்லாம் பண்ணால் மக்கள்கிட்ட இந்த கட்சியை, இந்த ஒரு மனிதரை, இந்த ஒரு அரசியல்வாதியை இப்படி கொண்டுட்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகாக இப்படிப்பட்ட ஒரு டீம் ஒன்று உருவாகி பண்ணுது. ஸோ இந்த டீம் வந்துட்டு ஒரு கட்சி சார்ந்த டீமோ இல்லை டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் அடுத்து நாங்கள் வந்துட்டு அந்த கட்சிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ போன எலெக்ஷன் வந்துட்டு டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு 300-400 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா அதையே டபுளாவோ இல்லை எக்ஸ்ட்ராவோ இல்லை வேற ஏதாவது ஒரு நிலையில் கொடுக்கும்போது இன்னொரு கட்சிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. தே ஆர் ஹைலி பெய்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கர்ஸ், அவ்வளோதான். அவங்க வந்துட்டு ஒரு கட்சிக்காக அப்படின்றது கிடையாது, அவங்க வேலை செய்கிறவங்க எந்த கட்சிக்காகவும் வேலை செய்வாங்க, எந்த கட்சியினுடைய நிலையில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்காக வேலை செய்வாங்க. ஒரு சில அனாலிஸ்ட் வந்து எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னா, ஷுவர் ஷாட்டாக இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் அவங்களுடைய ப்ரொஃபைலை கூட்டணும்ல. இப்போ நமக்கு தெரியல, ஒரு கம்பெனியில் நம்ம போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் பயங்கர ப்ரொஃபைல் இருக்குது, நமக்கு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல வேலை பார்ப்போம், நமக்கு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா, அதே தான் 300, 400, 500 கோடிக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 100 கோடி 50 கோடி பரவாயில்ல, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கட்சிக்கு ஃபியூச்சர் இருக்குது, இந்த கட்சி ஜெயிக்கும், இல்லை இந்த கட்சி ஏதோ ஒரு இடத்துக்கு போவோம், ஸோ நாம் இந்த கட்சியோட ஒரு தொடர்பில் இருப்போங்கிற இந்த ஒரு கணக்கும் அவங்க போடலாம். இப்போ டிஎம்கே வந்து ஜெயிச்சிருச்சு, பட் திருப்பி டிஎம்கேவோட வந்துட்டு அவங்க பயணிப்பதற்கான சூழல் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து பிரசாந்த் கிஷோர் உள்ளே கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆதவ அர்ஜுனா அவருடைய பங்கு இருக்குது. அதுக்கு வந்துட்டு சபரீசன் அவர்கள் தான் நடுவில் இருந்து எல்லாத்தையும் பண்ணாருங்கிற மாதிரியான ஒரு செய்தியில் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இப்போ ஆதவ அர்ஜுனாங்கிற அந்த ஒரு மனிதர் வந்துட்டு அங்கே கேம்ப்லேருந்து இந்த பக்கம் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேக்கு வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் போகிறதுல வந்துட்டு ஒரு சின்ன தயக்கம் இல்லை ஒரு சிக்கல் இருக்கலாம். யார் போய் அணுகிறது, இப்போ டிஎம்கே சார்பில் யார் போய் அவர் அணுகிறது, யார் போய் அவரை கூப்பிட்டு வர்றது, என்ன டேர்ம்ஸில் பேசுறதுங்கிற இந்த ஒரு ஆள் பற்றாக்குறை வந்து டிஎம்கேல இருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த பக்கம் போக மாட்டார் பிரசாந்த் கிஷோருங்கிற இந்த சூழல் இருக்கும்போது அதை ஆதவ அர்ஜுனா ரொம்ப பிரில்லியண்டாக பயன்படுத்தி, சார் நீங்கள் நம்ம பக்கம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடலாம். இது வந்துட்டு டிஎம்கேக்கு பின்னடைவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் வந்து டிஎம்கே பிரசாந்த் கிஷோரால் ஜெயிச்ச கட்சி கிடையாது. அது எப்படி இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவாக டிஎம்கே ஏடிஎம்கேங்கிற சூழல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். பட் ஜெயிப்பதற்கான
அதுக்கான ஒரு விகிதம் இல்லை வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு இன்னும் இப்போ ஒரு 100 இடம் 105 இடங்கிறதுல வந்துட்டு இன்னொரு 125 இடங்கிறது வேணால் இந்த மாதிரி அனாலிஸ்ட்னால ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க முடியுமே தவிர்த்து அது மட்டுமே டிஎம்கேனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிடாது. ஸோ இது பின்னடைவுன்னு கிடையாது. ஆனால் விஜய்க்கு இது பலம், தாவேக்காவுக்கு இது பலம். அது லாஸ் கிடையாது, பட் இவருக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆமாம், இத்தனை வருஷமே வந்து அரசியல் அனுபவமே இல்லை நம்ம விஜய் சாருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் டிஎம்கே தாண்டி மற்ற கட்சிக்கு இருக்கிற பலத்தை விட டிவிகேக்கு பலம் இருக்குது சொல்கிறாங்க. இது உண்மை தானே? இல்லை, அதாவது விஜய்க்கு வந்துட்டு அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு அரசியலை தாண்டிய ஒரு அறிவாளி. அவர் நீங்கள் அனுபவம் இல்லைங்கிறதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு அறிவாளி. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு அறிவாளி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கரெக்டாக துப்பாக்கி பட ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு எஸ்எஸ்சி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறாரு. அது விஜய்க்கு நெருடலாக இருக்குது. அங்கேருந்து இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்எஸ்சி அப்படிங்கிற அந்த கேரக்டரையே அவனுடைய லைஃப்லேருந்து அழகாக நகட்டிட்டு, அதாவது சினிமா கெரியர்லேருந்து நகட்டிட்டு பர்சனலான நல்ல டேர்ம்ஸில் இருந்தால் கூட அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெகதீஷ் பழனிசாமி உள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து டோட்டலாக அந்த ஒரு லைனே மாற்றுவார். அப்பாவாகவே இருந்தால் கூட தனக்கு செட் ஆகலை இல்லை தன்னுடைய கெரியருக்கு எங்கேயாவது பங்கம் வந்துடும் அப்படின்னா ரொம்ப நாகரிகமாக அழகாக நகட்டிட்டு வேற ஒரு ஆளை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையான அறிவாளி தான் விஜய். அதனால் விஜய் வந்துட்டு அனுபவம் இல்லை அப்படின்றது வந்து அரசியல் ரீதியாக பேசிக்கலாம். ஆனால் ஒரு 30-40 வருஷமாக இந்த சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த காலத்துலேருந்தே ஒரு அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த அரசியல் எந்த மாதிரியான அரசியல் அப்படின்னா, யார் கூட நம்மளை இருந்தால் நமக்கு செட் ஆகும், யாரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், யார் கூட நாம் ஃப்ரேம் ஷேர் பண்ணால் நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயை வளர்த்து விட்டாரு, அந்த படம் அந்த செந்தூர பாண்டி படம் மட்டும் இல்லை அப்படின்னா வந்துட்டு விஜய் இல்லைன்னு. அது ரொம்ப உண்மையான ஒரு செய்தி தான். ஆனால் விஜயகாந்த் அண்ணனோட நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் போட்டு அப்படிங்கிற அந்த ஐடியாவை எஸ்ஏசி சொன்னாரா இல்லை சோபா சந்திரசேகர் அவர்கள் சொன்னாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. நல்லா கவனிச்சு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அதை விஜய் தான் இனிஷியேட் பண்ணியிருப்பார். விஜய் தான் போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாரு, அப்பா அவரோட நான் நடித்தேன் அப்படின்னா என் கெரியர் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும், ஸோ நீங்கள் பண்ணுங்க போது அவர் ஒன்றே சொல்லியிருப்பாருப்பா, நான் போய் கேட்க மாட்டேன். ஏன்னா எஸ்ஏசின்றது வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதைக்குரிய ஒரு இயக்குனர். விஜயகாந்த் வந்துட்டு அவர் தான் நிறைய இடங்களை வளர்த்து விடுறாரு, தூக்கி விடுறாருன்னும் போது இப்போ நான் போய் கேட்க முடியாதுங்கிற அந்த ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஒரு இடத்துல அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு யோசிப்பார்ல, அதை எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் அந்த ஐடியாவே கொடுத்துருப்பாரு. நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் கேட்டால் அவர் நடக்கும் அப்படின்னு. அப்பத்திலிருந்தே அவர் தன் வெற்றிக்காக தான் என்ன செய்யணுங்கிறதுல ரொம்ப கால்குலேட்டிவாக சரியாக இருந்திருக்காரு. இதை வந்துட்டு நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். இதை யாரும் வந்துட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு விஜய் வந்துட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக காய் நகர்த்தி எல்லாத்தையும் செய்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் ப்ரில்லியண்ட்டாக ஒவ்வொரு வேலையையும் நகர்த்தி வெற்றியை அவர் ருசிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஸோ சினிமாவில் இவ்வளோ கால்குலேட்டிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்ச விஜய் அரசியலில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ யோசிக்கணுங்கிறது வந்து விஜய்க்கு தெரியாதா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருடைய மூவ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் சின்ன ஜெஸ்டரில் கூட அவர் வந்துட்டு மக்களை ஈர்க்கிறாரு. அதுக்கு நல்ல உதாரணம் நான் திருப்பி அதான் சொல்லுவேன். எஸ்பிவி சார்னுடைய இறப்புலேருந்து வெளியில் வரும்போது வந்து அந்த செருப்பு கீழே விழுந்துச்சுல்ல, அதை அவர் எடுத்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை அவர் எடுத்து கொடுக்குறாரு தெரியுமா? இதெல்லாம் வந்துட்டு ஓட்டாக மாறும். பார்க்கும்போது வந்துட்டு ஒரு செருப்பு தானே அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. ஒரு செங்கலை வச்சு ஆட்சியை பிடிச்ச மாதிரி ஒரு செருப்பு வச்சு கூட ஆட்சியை பிடிக்கலாம். ஒரு பெரிய கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த எலெக்ஷனில் இருக்குது. அடுத்த ஒரு எலெக்ஷனில் ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம்டு சிஎம் தான். ஸோ எந்த விஷயம் எப்படி நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.